எங்கள் பாரதம் எஸ்.வி. ரமணி அளிக்கும் விறுவிறுப்பான வீடியோக்கள், அன்றாட அரசியல், இனிமையான இசை, துடிப்புள்ள நாட்டியங்கள், திரைப்படங்களின் சுவையான நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை உங்களுக்காக அளிக்கின்றோம். பார்த்து மகிழுங்கள். சசிகலாவின் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ஆனால் சசிகலாவின் கணவர் நடராஜன் மற்றும் உறவினர்கள் திவாகரன், தினகரன் உள்ளிட்ட 19 பேர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை அப்படியே தொடர்வதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். சசிகலா கடந்த 29ஆம் தேதி அனுப்பிய கடிதத்தை ஏற்று இந்த அறிக்கையை வெளியிடுவதாக ஜெயலலிதா கூறியுள்ளார். இது பற்றி பத்திரிகைகளில் வந்த செய்திகள், அதிமுகவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து ஜெயலலிதாவுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டியதாக சசிகலா, அவரது கணவர் நடராஜன், அண்ணன் திவாகரன், சகோதரி மகன் டிடிவி தினகரன், வளர்ப்பு மகனாக அறிவிக்கப்பட்ட சுதாகரன் உள்ளிட்ட 20 பேரை கட்சியில் இருந்து நீக்குவதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன்பின் போயஸ் தோட்டத்திலிருந்தும் இவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நடராஜன், ராவணன், திவாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த புதன்கிழமை சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் கடந்த டிசம்பர் மாதம் அவரை பிரிந்து அவரது வீட்டை விட்டு வெளியே வந்து வேறு இடத்தில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவான பின்தான் நடந்த உண்மைகள் முழுமையாக எனக்கு தெரிய வந்தன என்று சசிகலா கூறியிருந்தார். ஜெயலலிதாவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் உடனான தொடர்புகளை தாம் துண்டித்து விட்டேன். அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. ஜெயலலிதாவுக்கு உண்மையான தங்கையாகவே இருக்க விரும்புகிறேன். அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் என்று சசிகலா கூறியிருந்தார். சசிகலா அளித்துள்ள இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா 31/3/2012 அன்று அறிவித்துள்ளார். அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: சசிகலா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதே பொருள் கொண்ட அறிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். சசிகலா அளித்துள்ள விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். டிசம்பர் 19, 2011 அன்று சசிகலா மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் நடராஜன், திவாகரன், தினகரன், பாஸ்கரன், சுதாகரன், டாக்டர் வெங்கடேஷ், ராமச்சந்திரன், ராவணன், அடையாறு மோகன், குலோத்துங்கன், ராஜராஜன், மகாதேவன், தங்கமணி, கலியபெருமாள், பழனிவேல், தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி, சுந்தரவதனம், சந்தானலட்சுமி சுந்தரவதனம் மற்றும் வைஜெயந்தி மாலா ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும். கட்சி தொண்டர்கள் யாரும் இவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் இந்த அறிக்கையை தொடர்ந்து அதிமுகவில் மீண்டும் சசிகலா உறுப்பினராகியுள்ளார். சசிகலா மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதா
பழையபடி அவருக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமல்ல. யாருடைய தலையீடும் இல்லாமல் பணிகளை செய்ய வேண்டும் என அமைச்சர்களை முதல்வர் ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. சசிகலா மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதாக முதல்வர் ஜெயலலிதா 31/3/2012 காலை அறிக்கை வெளியிட்டார். இதையடுத்து அதிமுக அமைச்சர்கள் நேற்று காலை 11 மணி அளவில் போயஸ் தோட்டத்தில் ஆஜராகினர். 40 நிமிடம் போயஸ் தோட்டத்தில் அவர்கள் இருந்தனர். அப்போது சசிகலா மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய கணவர் நடராஜன் மற்றும் உறவினர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடர்கிறது. சசிகலா மீது ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்ததால் அவருக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமல்ல. யாருடைய தலையீடு இல்லாமலும் பணிகளை செய்ய வேண்டும் என அமைச்சர்களுக்கு ஜெயலலிதா அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது. நமது கருத்து: சசிகலாவின் மீது நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுவதால் அமைச்சர்கள் சசிகலாவுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல என்று ஜெயலலிதா கூறியுள்ளதைப் போல சசிகலாவும் கட்சி உள்விவகாரத்தில் நுழைந்து தனக்கு ஆதரவாளர்களை திரட்டக்கூடாது என்பதையும் ஜெயலலிதா அவர்கள் அறிவுறுத்த வேண்டும். இல்லையே பழைய நிலை மீண்டும் உருவாக இடம் ஏற்படும். அது ஜெயலலிதாவின் நல்லாட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். ஆகவே ஜெயலலிதா அவர்கள் சசிகலாவின் விவகாரத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.